Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா. உங்க நேம் என்னம்மா? ஜெயலட்சுமி. உங்க பேரு? சுஜாதா. எங்க இருந்து வரீங்க ரெண்டு பேரும்? வெஸ்ட் மாம்பலம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள சண்டை வந்துச்சுன்னா விட்டுட்டு போறது யாரு, விட்டு கொடுத்து போறது யாரு? பொதுவா விட்டு கொடுத்து போறது லேடிஸ் நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதையும் தவிர சில நல்லா புரிஞ்சின்ற கம்பெனில இருந்தா ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த லைஃப்ல எந்த அது ஏன் லேடிஸ்னு சொன்னீங்க பர்டிகுலரா? பொறுமை ஜாஸ்தி. இப்பெல்லாம் டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப எளிமையான வார்த்தை ஆயிடுச்சு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை குறைஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற அட்ஜஸ்டபிளே இல்ல. நான் சொல்லிட்டேன், ரெண்டு பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணல. இப்ப யங் ஜெனரேஷனுக்கு எங்களோட முடிஞ்சு போச்சு. என்னவா இருந்தாலும் கல்யாணம் கணவன் அப்படி புருஷன் எனக்கு 27 வருஷம் ஆகுது. நாங்க இப்போ சகிப்புத்தன்மை குறைஞ்சு போனதுனால நீயா நானான்றதுதான் இருக்கே ஒழிய. நானும் வேலைக்கு போறேன், நானும் படிச்சிருக்கேன், நானும் சம்பாதிக்கிறேன். நான் ஒரு நாள் ஒரு வேலை பண்ண, நீ ஒரு நாள் வேலை பண்ணு. வச்சுன்னா இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அதுதான் இப்ப அதனால ஈகோ வருது, அட்ஜஸ்டபிளும் இல்ல. இப்பெல்லாம் நாங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஹஸ்பண்ட்காக நிறைய ஒப்பு கொடுப்போம். ஹஸ்பண்ட்காகவுமே அவங்களும் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டா தான் அப்படிங்களா? அப்படி இருக்கனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேற என்ன? என் பேர் சுதாகர். சுதாகர். ஓகே, எங்க இருந்து வரீங்க? நான் பல்லாவரத்துல இருந்து வரேன். சரி, ஓகேண்ணா. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வருது. ஓகே, விட்டு கொடுத்து போறது யாரு, விட்டுட்டு போறது யாரு, அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஓகே, நான் இன்னும் ஹஸ்பண்டாவும் ஆகல, எனக்கு இன்னும் ஒய்ஃபாவும் யாரும் ஆகல. இருந்தாலும் பொதுவான என்னுடைய அனுபவங்கள் நம்ம வீட்டை சுத்தி இருப்பாங்க இல்லையா, பெரும்பாலும் வந்து ஆண் பெண் அப்படின்னு பிரிக்க வேணாம். மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அட்ஜஸ்ட் பண்ற மனசு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா மாறுவாங்க. அதுல பெரும்பாலும் அதிகம் விட்டு கொடுக்குறது பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் நிறைய நான் விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப இந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? சோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரீசன் யாரு இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆனா பெரும்பாலும் பெண்கள் தான். டிவோர்ஸ் கேஸ்க்கெல்லாம் பெண்கள் தான் காரணம் அப்படிதான் எனக்கு தோணுது. அதான் என்னை சுற்றி இருக்கிறத வச்சுதான் நான் சொல்றேன். பொதுவான கருத்து அப்படின்னு நிறைய இருக்கலாம், அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய சுற்றுப்புறங்களை நான் வந்து இப்ப மனமான ஆண்கள் பெண்களை பார்க்கும்போது பெரும்பாலும் பெண்கள் தான் காரணமா இருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய். உங்க நேம் என்ன? அமர்தா. இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வருது இல்லைங்களா, அதுல வந்து விட்டு கொடுத்துட்டு போறது யாரு, விட்டுட்டு போறது யாரு? விட்டு கொடுத்து போற யாரு, விட்டுட்டு போறது யாருங்களா? எனக்கு கேட்டா வந்து இது ரெண்டுமே வந்து நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்கவுங்க பர்சனல் ஒரு சண்டையா இருக்கலாம், நிறைய விஷயங்களா இருக்கலாம். சில பேர்லாம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒண்ணு சேர்ந்தவங்களும் இருக்காங்க, பேட்ச் பண்ணவங்களும் இருக்காங்க. லவ் பண்ணும்போது சில பேர் எல்லாம் பிரேக்கப் ஆயிடும், பேட்ச் பண்ணவங்க இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒருத்தவங்க வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க தான் வந்து ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. அதிகமா பண்ற பர்சன் வந்து எனக்கு விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க, என்னைக்கு இருந்தாலும் வந்து பேசுவாங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஓகேங்களா? சோ வந்து என்னன்னா வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். இப்போ வந்து ஒய்ஃப்னாலும் வந்து சில பேர் கோவமா இருப்பாங்க, அதுவா இருக்கா, அதான் சொல்றேன். இது கேரக்டர் சொல்ல முடியும். ஹஸ்பண்ட் இப்படி ஒய்ஃப் இப்படி என்னால சொல்லவே முடியாது. ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் அந்த மாதிரி சில இப்போ என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க, 10 மணி நேரம் ஜாலி வெளியே போவாங்க. நமக்கு காவாலி போய் ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும், தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவேன். தெரியாது. சில பேர் வந்து சண்டையே போட மாட்டாங்க, பட் அவங்களுக்குள்ள சம்திங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்ன கேட்டா இது வந்து அவங்க பர்சனல் கேரக்டர், அதுதான் சொல்ல முடியும். இதை தாண்டி ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃப் என்ன சொல்லவே முடியாது. இப்ப இந்த டிவோர்ஸ் ரேட்ல அதிகமாகுதுல, சோ அதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பாங்க? டிவோர்ஸ் ரேட் அதிகமா இருக்குன்னா இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படின்னா வந்து இப்போ செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் ஆகுதா, ஸோ அதை பார்த்து இவங்களே டிவோர்ஸ் பண்றாங்களே, நமக்கே நம்மளும் டிவோர்ஸ் பண்ணலாம்லாம் போறாங்க. இப்போ வந்து அவங்கள பார்த்து நிறைய விஷயம் வந்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க கப்பல்ஸ்லாம். இவங்க சந்தோஷமா இருக்காங்களே, அப்படி வந்து சந்தோஷமா இருக்க கப்பல்ஸே பிரிஞ்சு போறாங்க. நம்ம லைஃப்ல என்ன போயிடலாம் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கௌசிக் கொண்டா டிவோர்ஸ்ன்ற விஷயம் இப்போ ரொம்ப கேஷுவல் ஆயிட்டு. அப்பா டிவோர்ஸ்னா பெரிய விஷயமா இருக்கும் வீட்டுல. டிவோர்ஸா அது ஏன் இவ்வளவு பெரிய முடிவுலாம் கேட்பாங்க. இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு, டக் 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 டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இப்போ வந்து டிவோர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. அதனால புரியுது. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த